ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ சேனல். எஸ், நம்ம வந்து இந்த சேனலில் ட்ரெண்டிங்காக என்னென்ன எடிட்டிங் இருக்கோ அதை பற்றி நம்ம வீடியோஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் CapCut இப்போ இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நோ நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படின்னு காட்டுது, எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ப்ராப்ளம் சொன்னாங்க. ஸோ நான் உங்களுக்காக இந்த மார்ச்சில் வந்திருக்க 2025 CapCut வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் எல்லா எஃபெக்ட்ஸுமே ஒர்க் ஆகுது, சூப்பராக எக்ஸ்போர்ட் ஆகுது, டெம்ப்ளேட் எல்லாம் ஒர்க் ஆகுது. இதை நான் மட்டும் சொல்லலை. நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேருக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட ஒர்க் ஆகுதான்னு கேட்டேன். அவங்களுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊரில் CapCut கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, CapCutல ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அந்த வீடியோவை எடிட் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு வச்சிருந்து நாளைக்கு எடிட் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் இருக்கிற CapCut நாளைக்கு இருக்காது. CapCut எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். CapCut இன்ஸ்டால் பண்ணணும், VPN கனெக்ட் பண்ணணும், CapCutல லாகின் பண்ணணும், CapCut ஒர்க் ஆகும். இதே தானே எல்லா ஆப்புக்கும் பண்ணுறீங்க. ஆனால் என்ன ஆப்பு, என்ன VPN ஆப்பு, எதை வச்சு லாகின் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ப்ராப்பராக எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட பர்ஃபெக்ட் எடிட்டிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ட்ரெண்டிங்கான எடிட்டை கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற டவுட்ஸையும் நான் வீடியோவாக மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பர்ஃபெக்ட் எடிட்டிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மார்ச்சில் வந்திருக்க CapCutோட லிங்க் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அது ஒரு 4 பேஜுக்கு போகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, CapCutக்கு ஒரு VPN தேவை, அதுவும் நல்ல VPNாக இருக்கணும். அதுக்காக தான் Proton VPN அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த Proton VPNை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. Proton VPNோட லிங்க்கு அதுவும் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Proton VPN ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் VPN கனெக்ட் பண்ணும்போது US வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் போலாண்டு, நெதர்லாண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து Proton VPN வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து Proton VPN அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். VPN ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கேட்கும். கண்டினியூ ஆஸ் எ கெஸ்ட் இல்லை சைன்இன் அப்படின்னு கேட்கும். நீங்கள் கண்டினியூ ஆஸ் எ கெஸ்ட் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கீழே சைன்இன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அப்டேட் யுவர் ப்ரைவசி அப்படின்னு கொஞ்சம் காசெல்லாம் கேட்கும். நாட் நவ், இப்போ கிடையாது அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கீழே வந்து நமக்கு கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்றத தெளிவாக காட்டும். ஸோ கனெக்ட் அப்படின்றது கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஊரில் இருந்து வேற ஒரு ஊருக்கு நம்ம டிவைஸ் வந்து VPN கனெக்ட் ஆகி சர்வர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து நம்மளோட VPN வந்து ஜப்பானில் இருக்குது. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஜப்பான் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே வந்து சேஞ்ச் சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து சேஞ்ச் ஆகும். யுனைடெட் ஸ்டேட் அங்கே வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் சேஞ்ச் சர்வர் கொடுங்க. கீழே வந்து சேஞ்ச் சர்வர் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனில் நமக்கு 2 நிமிஷம் டைம் கேட்கும். ஸோ இந்த 2 நிமிஷம் டைம் ஆனதுக்கப்புறம் சர்வரை சேஞ்ச் பண்ணி போலாண்டு இல்லைனா நெதர்லாண்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ வந்து VPN வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து CapCutல எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த CapCut அப்டேட் வந்து கடுப்பாக இருக்குது, ஆனால் உங்களால் மாதம் ஒரு 600 rupees கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்தே CapCutை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ உங்களால் மாதம் 600 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னா, CapCut பர்ச்சேஸ் பண்ண 600 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐஃபோனு, PC, ஆண்ட்ராய்டு இது 3லையும் 600 rupeesக்கு நம்மளால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். CapCut ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டெம்ப்ளேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மேலே இருக்கிற இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நிறையா பேர் கேட்ட பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் எனக்கு வரல அப்படி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் வந்து ஆன் ஆயிடுச்சு. செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து CapCut 13.9 அப்டேட்டு, 14 வரல, 13.9 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். என்ன சேஞ்சுமே வரல, ஒன்றுமே வரல அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அது வரணும் அப்படின்னா நம்ம CapCutல லாகின் பண்ணணும். ஸோ மேலே வந்து ஒரு ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே சைன்இன் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் டிக்டாக் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக்கை வச்சு தான் லாகின் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக் இருந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க.
இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை புது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுக்கலாம். ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை அப்படின்னா க்ரோமில் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்டு உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபோனில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட்டு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து கூகுளில் போயிட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கோட கொஞ்சம் ரிசல்ட் வந்து வரும். அதில் வந்து ஃபேஸ்புக் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபேஸ்புக் லாகினை கிளிக் பண்ணி கொடுங்க. லாகினை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும்ல, ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கேப்கட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்கட் ஓப்பன் பண்ணி லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இது வந்து க்ரோமில் இருக்கிற ஃபேஸ்புக்கில் வந்து லாகின் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், க்ரோமில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபேஸ்புக் யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்கட் ஓப்பன் பண்ணி கேப்கட்டில் ஃபேஸ்புக் வச்சு லிங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைன்இன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிரும். ஸோ இப்போ வந்து நம்ம கேப்கட்டில் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். எஸ், இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்து லோட் ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஆப்ஷன் லோட் ஆகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி ப்ரோ எஃபெக்ட் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். கேப்கட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன், எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ண போகிறேன். எஃபெக்ட்ஸில் வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு எல்லா எஃபெக்ட்ஸுமே இந்த இடத்துல லோட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணலாம். ஓகே, எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு. மேலே இருக்கிற 1080 பிக்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஆப்டிக்கல் ஃப்ளோ வந்து ஆன் ஆகியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த கேப்கட்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ரோ எஃபெக்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். ஆக்சுவலாக கேப்கட்டில் இன்னும் நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஏஐ வச்சு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது இப்போதைக்கு ஆண்ட்ராய்டில் வரல. ஆனால் அது வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற கேப்கட்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து கேப்கட்டு டவுன்லோட் பண்ணும், அது எப்படி டவுன்லோட் பண்ணது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கேப்கட் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அந்த கேப்கட்டில் எந்த அப்டேட் ப்ராப்ளமும் வராது, எல்லா எஃபெக்ட்டும் ஒர்க் ஆகும், சூப்பராக எடிட் பண்ணலாம். நான் வந்து இந்த கேப்கட் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்மளோட பர்ஃபெக்ட் எடிட்டிங் சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புது கேப்கட் எடிட்டிங், புது கேப்கட் அப்டேட்டுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் நிறையா கேப்கட் எடிட்டிங் பண்ணட்டும். ஸோ இதே மாதிரி சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் எடிட்டிங்கோட உடனே வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.